இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தொடர்பான இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள். அவரை இந்த அமர்விற்கு நான் வரவேற்கிறேன். திரு பொன்ராஜ், உங்களுடைய முதற்கட்ட ஒரு அப்சர்வேஷனை கேட்க விரும்புகிறேன். இந்த 7 ஃபேஸ் எலெக்ஷன் நடந்து முடிந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி தங்களது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். 400+ நாங்கள் ரொம்ப ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பார்வையோடு ஒரு ஹாட்ரிக் வெற்றிக்கு தயாராகி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கே 295 நாங்கள் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சுருக்கமா? பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்திலே சொன்னார், 400 இடங்களிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று பாராளுமன்றத்திலே சொன்னார். அதை வலியுறுத்தினார் அமித்ஷா அவர்கள். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கக்கூடிய முதல் கட்டத்திலிருந்து அவர்கள் அதை பற்றி பேசவில்லை. 7வது கட்டத்தில் திரும்பவும் அதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். 300க்கு மேல கிட்டத்தட்ட 400 இடங்களை நாங்கள் பிடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி பிடிப்பார்கள் என்றுதான் எனக்கு தெரியல. 37% வாக்குகளை பெற்று 22,90,00,000 வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடித்த 303 இடங்களில் ஆட்சியை பிடித்த பிஜேபி வேறு எங்க போய் மிச்சம் இருக்கக்கூடிய 100 சீட்டை பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்டி கூட்டணி ஏற்கனவே இருந்த அனைத்து பார்ட்னர்களையும் இழந்து நிற்கிறது. அகாலிதள் இல்லை, சிவசேனா இல்லை, அதிமுக இல்லை, ஒரே ஒரு நிதிஷ்குமார் போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. வேற எந்த இடத்திலும் அவர்களுக்கு கூட்டணி இல்லை. இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் கூட்டணி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இது பிஜேபி தான் நிக்குது, வேற எதுவும் இல்லை. இந்த சூழல்ல 37% அவர்களுக்கான பலம் தானே. அப்படியே பெரும்பான்மையான பலத்தோடு வருகிற போதுதான் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்ற முடியுங்கிறத தொடர்ச்சியா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பரப்புரையிலே சொன்னாங்களே. பெரும்பான்மையோட பலத்தை என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க? 125 லட்சம் கோடி கடன் வாங்கி 20 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி 20 லட்சம் கோடி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க. வருடத்திற்கு 1.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி கட்டுறாங்க பொதுமக்கள். கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த்ல 2 லட்சம் கோடி வரைக்கும் ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க. இவர்கள் என்ன இந்தியாவை டெவலப் பண்ண கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய ஜிடிபியை 1.7 டைம்ஸ் தான் உயர்த்தி இருக்கிறது இந்த மோடி அரசு. இதே அடுத்த முதல் 10 ஆண்டுகள்ல யூபிஏ கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 2.8 to 3 டைம்ஸ் ஜிடிபி உயர்வதற்கு யூபிஏ கவர்மெண்ட் உழைச்சிருக்கு. ஸோ 125 லட்சம் கோடி கடன் வாங்கி இவ்வளவு குறைந்த அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப் பண்ணி 23 லட்சம் கோடியை முத்ரா லோனுக்கு கொடுத்து பிஜேபி காரங்களுக்கு கொடுத்து 25 லட்சம் கோடியை கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணி மக்கள் மனதில் சுமையை ஏற்றி கடன் வாங்க வைத்து 40% ஜிடிபியில் 40% ஃபேமிலி கடனை உருவாக்கி இதான் இவங்க படைத்த சாதனையா? ஒரு தனி பெரும்பான்மை அரசு செய்த சாதனையா? இல்ல, நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆனா பொருளாதார ரீதியாக முன்னேறிய நாடாக இந்தியா இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இன்னைக்கும் கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதற்கான புள்ளி விவரங்களையும் கூட வெளியிட்டு இருக்காங்க. என்ன சார் புள்ளி விவரம்? பொருளாதார ரீதியா என்ன உயரத்துல போயிட்டாங்க? மத்த நாடு குறைஞ்சிட்டா நீங்க முன்னால வந்துட்டேன்னு அர்த்தமா? அது காரணமா? ஏணி வச்சா எட்டுமா? சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நீங்க ஏணி வச்சா எட்டுமா? நீங்க 3.7 ட்ரில்லியனுக்கும் 26 ட்ரில்லியனுக்கு எங்க சார் கணக்கு இருக்கு? 30 ட்ரில்லியன் இருக்கான். என்ன கணக்கு இருக்கு உங்களுக்கு? என்ன நீங்க இதா வந்துட்டீங்க? உங்களுக்கு கொடுத்த மேண்டேட்ல அறுதி பெரும்பான்மை கொடுத்ததுல நீங்க என்ன பண்ணீங்க? சர்வாதிகார ஆட்சியை உருவாக்கினீர்கள். இல்ல, அதுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறாங்கல்ல, மக்கள் முடிவு சொல்ல போறாங்கல்ல. இந்த தேர்தல் முடிவுகள் அந்த மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குகளாக அது எதிரொலிக்கத்தானே போகுது. 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா அரசு என்ன செய்திருக்கிறது என்பதற்கான சான்றுதானே மக்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்கு. ஆமா, அது நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்குள்ள நீங்க அடுத்த கேள்விக்கு போயிட்டீங்க. அந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சிடுறேன் நான். 37% வாங்கி 22.9 கோடி ஓட்டுகளை வாங்கிய பிஜேபி என்றைக்கு இந்தியா பிளாக் என்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்ததோ அன்னைக்கே 36.5% வாக்குகளை கொண்ட பிளாக்காக இந்தியா பிளாக் மாறிவிட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஈக்குவல் ஃபூட்டிங்ல இருக்காங்க. இப்ப இந்த ஈக்குவல் ஃபூட்டிங்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எங்க சுங்கி ஏறுது, எங்க சுங்கி இறங்குது, இதான் கொஸ்டின். அப்ப என்டி கூட்டணியில இருந்த இந்த பிஜேபி தலைமையிலான என்டி கூட்டணி கட்சிகள் போய்விட்ட பிறகு எப்படி 400 சீட்டு ஏறும்? இது ஒரு கொஸ்டின். 2வது, இன்றைக்கு
ஒட்டுமொத்த பிரைம் மினிஸ்டர் அவரது 7 கட்ட பரப்புரையில் அவர் விதைத்தது அனைத்துமே வெறுப்பு. அவர் விதைத்த அனைத்துமே முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்கள், ஏழை எளிய மக்களுக்கு எதிரான கருத்துக்கள், கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான கருத்துக்கள். ஸோ இப்படி வந்து பொய் கருத்துக்கள். படித்தது ஃபுல்லாக வந்து பிஜேபி மேனிஃபெஸ்டோவை விட காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை தான் அதிகமாக படித்தார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் இவரது சோசியல் இன்ஜினியரிங், அதாவது மேக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து இந்துத்துவா பாலிடிக்ஸ் பிஜேபி, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து ஜாதி பாலிடிக்ஸ். அப்போ இந்த ரெண்டையுமே சோசியல் இன்ஜினியரிங் என்ற போர்வையில் மோடியும் அமித்ஷாவும் செய்த அந்த வேலையை உடைத்தெறிந்தது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு 50% மேலே இடஒதுக்கீடு உச்சவரம்பு தளர்த்தப்படும் என்ற ஒரே ஸ்ட்ரோக்கில் காலி பண்ணி இன்றைக்கு வட மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலையை உருவாக்கியது ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள். மக்கள் கிட்டத்தட்ட அதிகமான இடங்களுக்கு பரப்புரை சென்றவர் மோடி. அந்த பரப்புரைக்கு 60% இருக்கைகள் காலியாக கிடந்ததை நாம் கண்ணார பார்த்தோம். ஆனால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்ற கூட்டங்களுக்கு மக்கள் அலைகடல் திரண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். ஓபிசி மக்கள் ஒதுக்கப்பட்டார்கள், ஓபிசி மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், ஓபிசி மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டார்கள் என்பதை விழித்து கொண்ட பின்பு இவர்கள் எப்படி 400 சீட்டு வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. 37% ஒன்றாக வைத்திருக்கும் இந்தியா பிளாக்கு 4% ஒரு நிமிஷம் 37% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய இது இந்தியா பிளாக்கு 4% வாக்குகள் கூட கிடைத்தாலே 40%. ஒட்டுமொத்த ஓட்டு வந்து 60% 65% தான் வரும் இந்தியா. இது மிச்சம் 40% இந்தியா பிளாக் போச்சுன்னா மிச்சம் 20% தான் என்டி கூட்டணிக்கு. இவர்கள் எப்படி 400 சீட்டு வாங்க ஆஸ் பர் எக்ஸிஸ்டிங் நம்பர்ஸ்? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு உண்டு, இவிஎம் மூலமாக மட்டுமே தான் அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு, வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. அதுக்கான கிரவுண்ட் வச்சிருக்காங்க. ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் சிம்பிள் லோடிங் யூனிட்ல ஒழுங்கா பிஜேபி வெற்றி பெறக்கூடிய சிம்பிள்ல அந்த சங்கேத மொழியை ஏற்றாமல் விட்டிருந்தால் அங்கதான் வந்து அவர்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். இல்லைன்னா வேற வாய்ப்பே கிடையாது. அவர்கள் பிஜேபி 400 சீட்டு வாங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. 4% ஸ்விங் வந்து இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு லீடிங்கை கொடுக்கும். அது 300க்கு மேற்பட்ட இடங்களை வென்றெடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. நன்றி திரு பொன்ராஜ். உங்க விருப்பம் அல்லது ரியாலிட்டி அதுதான் அப்படின்றீங்க, தொடர்ச்சியா பேசலாம். எனவே எக்ஸிட் போல் நம்பர்ஸும் பார்க்க போறோம், 4ஆம் தேதி மக்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ரியல் நம்பர்ஸையும் பார்க்க போறோம். ஸோ எக்ஸிட் போல் ரொம்ப விரைவில் இன்னும் சில நிமிடங்களில் நம்ம எண்ணிக்கை கொடுக்க போகிறோம். தொடக்கத்திலேருந்து குறிப்பிட்டது போல் தமிழ்நாட்டிலிருந்து தான் எண்ணிக்கையை தொடங்கி இருக்கிறோம், தென்னிந்தியாவிலிருந்து தான் எண்ணிக்கையை தொடங்கி இருக்கிறோம். நியூஸ் 18 அத்தனை நெட்வொர்க்லையும் முதல்ல தமிழ்நாட்டினுடைய எண், தமிழ்நாடு புதுவை 40 தொகுதிகளுக்கான முடிவு, அதே போல் அதற்கு பிறகு கர்நாடகா, கேரளா என்று தென் மாநிலங்களில் தான் முதல் அரை மணி நேரத்தில் எண்ணிக்கைகள் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு அரை மணி நேரத்திலும் வெவ்வேறு பகுதிகளாக இந்த எண்ணிக்கைகள் வர இருக்கின்றன. ரொம்ப குறிப்பாக தென்னிந்தியாவில் என்டிஏ அலையன்ஸ் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன இடங்கள் அப்படிங்கிற கேள்வியும் கூட அத்தனை பேரிடமும் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களிடம் இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு, அதனுடைய எக்ஸிட் போல் முடிவுகளை நம்ம இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப விரைவாக 6:30 மணி அளவில் சரியாக அந்த முடிவுகள் வர இருக்கின்றன. முதல்ல தமிழ்நாட்டினுடைய முடிவு வர இருக்கிறது, அதே போல் அதற்கு பிறகு தமிழ்நாடு, புதுவை, அதற்கு பிறகு கேரளா, கர்நாடகா என்று இந்த முடிவுகளை பார்க்க இருக்கின்றோம்.